நாகை மாவட்டத்தில் கனமழையால் பாதித்த பயிர்களுக்கு காப்பீடு வழங்காமல் அலைக்கழிக்கும் தனியார் காப்பீட்டு நிறுவனத்தை கண்டித்து பருத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் பெய்த கனமழை மற்றும் டிட்வா புயல் பாதிப்புகளால் நாகை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் கேசிமா தனியார் காப்பீடு நிறுவனம் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு தொகையை முழுதாக வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. கேசிமா நிறுவனம் ஒரு மத்திய அரசுடைய பன்னாட்டு கம்பெனி. உடனடியாக இந்த கேசிமா நிறுவனம் விவசாயிகளை ஏமாற்றாமல் இந்த டெல்டா மாவட்டத்தை விட்டு இந்த கேசிமா நிறுவனம் வெளியேற வேண்டியது என்று ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கை. எனது கேசிமா நிறுவனம் 800 கோடி கிட்டத்தட்ட வாங்கிட்டு வேறு 20 கோடி ரூபா கொடுக்குது. விவசாயிகளை ஏமாத்துறாங்க. உடனடியாக இந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்லி விவசாயிகள் தமிழ் விவசாய பாதுகாப்பு சங்க சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். பாதிக்கப்பட்ட பருத்தி விவசாயிகளுக்கு 100% காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வலியுறுத்தினர்.